சென்னையில் கடந்த சில நாட்களாகவே காலை நேரங்களில் பனிப்பொழிவு அதிகமாக இருந்து வருகிறது. இன்றும் பனிப்பொழிவு அதிகமாக உள்ளதால் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை ஒளிரவிட்டபடி செல்கின்றனர். கூடுதல் விவரங்களை தருவதற்காக நேரலையில் இணைகிறார் செய்தியாளர் சந்தோஷ். அவரிடம் விவரங்களை கேட்டறியலாம். வணக்கம் சந்தோஷ், இது குறித்தான விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம் வர்ணியா. கடந்த சில தினங்களாகவே சென்னையின் பல்வேறு பகுதிகளில் தொடர்ச்சியாக பனிப்பொழிவு என்பது ஏற்பட்டு வருகிறது. குறிப்பாக அதிகாலை 4 மணி முதலிலிருந்தே இந்த பனிப்பொழிவு என்பது தொடங்கியிருக்கிறது. குறிப்பாக ஒளிப்பதிவாளர் பிருத்திவிராஜ் இந்த காணொலி காட்சியின் மூலமாக பார்த்தோம் என்றாலே தெரியும், வானத்தில் இருந்து அந்த பனிப்பொழிவு என்பது தொடர்ச்சியாக பொழியும் காட்சி என்பது பார்க்க முடியும். அதே போல 6 மணிக்கு மேலாகவே சென்னையில் தொடர்ச்சியாக சாலையில் ஈரம் படும் அளவிற்கு இந்த பனிப்பொழிவு என்பதும் ஏற்பட்டிருக்கிறது. இன்று காலை தினத்திலிருந்தே தொடர்ச்சியாக லேசான மழை என்பதும் சென்னையின் பல்வேறு பகுதிகளில் பொழிந்திருக்கிறது. குறிப்பாக தற்போது நாம் இருக்கக்கூடிய இந்த அண்ணா சாலை பகுதியில் முகப்பு விளக்குகளை போட்டவாறும் கடந்த ஒரு 7 மணி ஆகக்கூடிய சூழ்நிலையில் முகப்பு விளக்குகளை எரிய விட்டபடியும் தான் வாகனங்களை தற்போது சாலையில் இயக்கக்கூடிய சூழ்நிலை என்பதும் இயக்கி வருகின்றனர். குறிப்பாக நேற்றைய தினமே இந்த தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில் உருவாக்கி இருக்கக்கூடிய காற்றழுத்த தாழ்வு பகுதி என்பது மண்டலமாக உருப்பெற்றிருக்கக்கூடிய நிலையில் சென்னையில் இன்னும் ஒரு வாரத்திற்கு இந்த பனிப்பொழிவு என்பது தொடர்ந்து நீடிக்கும் என்றும் இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது. இதனால் கடந்த சில வாரங்களாகவே சென்னையில் காலை முதலிலிருந்தே பனிப்பொழிவு என்பது தொடர்ச்சியாக பொழிந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் காலை முதலில் இருந்தே உடற்பயிற்சி மற்றும் நடற்பயிற்சி செய்யக்கூடிய இந்த பொதுமக்கள் அனைவரும் பொது இடங்களிற்கு செல்லக்கூடியவர்களும் வெகுவளவு பாதிக்கப்பட்டுள்ளனர். குறிப்பாக வாகனங்களை அதிகாலை 4 மணி முதலிலிருந்தே இந்த பனிப்பொழிவு ஏற்பட்டிருக்கக்கூடிய சில நிலையில் 8 மணி ஆகுகின்ற போதிலும் கூட இந்த வாகனங்களை இயக்குவதற்கு பொதுமக்கள் மற்றும் வாகன ஓட்டிகள் முகப்பு விளக்குகளை பயன்படுத்தி வருவதும் குறிப்பிடத்தக்கது. சந்தோஷ், விவரங்களுக்கு நன்றி.